ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, புறாவோடைய ட்ரைனிங் தான் பார்க்க போகிறோம். இது எந்த புறாவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹோமர் பீஜியன்ஸ். ஹோமர் புறாவுக்கு நம்ம எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்குறோம், எப்படி கொடுக்கணும், அதை பற்றின வீடியோ தான் இது. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம செக் பண்ணி புறாவை ட்ரைனிங் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கண்டிஷன்லாம் என்னன்றதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா புறாவோடைய ஏஜ். செகண்ட் என்னென்னா புறாவோடைய ஹெல்த்து பார்க்கணும். அதுக்கடுத்து வெதர் கண்டிஷன் பார்க்கணும். அதுக்கடுத்து நம்ம புறாவை திறந்து விடக்கூடிய லொக்கேஷன் பார்க்கணும். புறாவை ரிலீஸ் பண்ணக்கூடிய டைமை பார்க்கணும். டைமுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம அந்த ஒரு இடத்துல எத்தனை வாட்டி ட்ரைனிங் பண்ணியிருக்கோம், எத்தனை செட்டு போட்டிருக்கோன்ற அதை பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு புறாக்கான ரெஸ்ட்டு முக்கியமாக அதை பார்த்தே ஆகணும். அப்புறம் ஃபீட் கரெக்டாக வச்சாகணும். இப்போ நம்ம சொன்ன கண்டிஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஜ் பார்த்துருவோம். ஏஜ் எப்படி இருக்கணும்னா, புறாவோடைய மினிமம் ஏஜே 6 மந்த்லேருந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே இருந்ததுன்னா புறா உங்களுக்கு அந்தளவுக்கு ரிட்டர்ன் தெரியாது. ஏன்னா புறாவோடைய மினிமம் ஸ்டேஜே 6 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஹெல்த்தை பற்றி பார்க்கலாம். ஹெல்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறாவுக்கு சளி இருக்கான்னு பார்க்கணும். சளி அப்படி இல்லாட்டி பாடியோட கண்டிஷன் எப்படி இருக்குது பார்க்கணும். பாடி கண்டிஷன் செக் பண்ணதுக்கப்புறம் அதோட விங்ஸை பார்க்கணும். விங்ஸில் டேமேஜ் இருக்கா அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். விங்ஸில் டேமேஜ் இருந்தாலும் புறா அவ்வளோ சீக்கிரம் பறந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் புறா உங்களுக்கு ரிட்டர்ன் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கடுத்து வெதர் கண்டிஷன் பார்க்கணும். வெதர் மோஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் வெயில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இந்த க்ளவுடை ரொம்ப பனி மூட்டமாக இருக்கிறது, அப்படி இல்லாட்டி ரொம்ப மேகமூட்டமாக இருக்கிறது, அந்தமாரி டயத்தில் விட்டிங்கனாலும் உங்களுக்கு பேர்டு ரிசல்ட் அந்தளவுக்கு தராது. அடுத்து லிபரேட் பண்ணக்கூடிய லொக்கேஷனை பார்க்க போகிறோம். அந்த லொக்கேஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும். ஓப்பன் ஸ்பேஸ்னால் மோஸ்ட்டாக அந்த ஹைட்டாக இருக்கிற பில்டிங்ஸ் எதுவும் பக்கத்தில் இல்லாமல் புறாவை திறந்து விட்டால் அதுங்க ஃப்ரீயாக பறந்து சுற்றி வெளியே பறந்து ஹைட்டுக்கு ஏறுற மாதிரி இருக்கணும் லொக்கேஷன். அந்தமாரி லொக்கேஷனை பார்த்து பறக்க விடுறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு ரிலீஸ் பண்ணுற டைம். மோஸ்ட்டாக டைம் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே பறக்க விட்டால் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து நம்ம அந்த லொக்கேஷனில் எத்தனை வாட்டி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், எத்தனை நம்பர் ஆஃப் செட்ஸ் நம்ம அந்த இடத்துல ட்ரைனிங் போடுறோன்றது அதுவும் முக்கியம். இப்போ நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளே மோஸ்ட்டாக 2 வாட்டி ஒரு இடத்துல ட்ரைனிங் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு அந்த ட்ரைனிங்கும் கரெக்டாக வச்சிடணும். அந்த ட்ரைனிங் கொடுத்தா தான் நம்ம அதுக்கான ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. நம்ம புறா ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் புறாக்கான ரெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். புறா ரெஸ்ட்டு கொடுக்காம தொடர்ந்து நம்ம ட்ரைன் பண்ணாலும் புறாவோடைய ஹெல்த் ரொம்பவும் டேமேஜ் ஆகும். அதுவும் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தராது. புறாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுன்றது ரொம்பவே முக்கியம். அதை நம்ம எப்படி கொடுக்கணும்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸுன்னுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரைனிங்க்கும் நடுவில் ஒரு நாள் கேப் விட்டு ட்ரெயின் பண்ணலாம். இதுவே லாங் டிஸ்டன்ஸ் நம்ம போகிறோன்னா அதுக்கு நீங்கள் ஒரு 2 days ஆச்சு கன்ஃபார்மாக ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லாட்டி புறா ரொம்ப வீக் ஆகிடும். அப்படி வீக் ஆகிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணி திருப்பி ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே நம்ம கரெக்டான டைம் கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்து பண்ணோன்னா புறா நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து புறாக்கான ஃபீடை வச்சு பார்க்க போகிறோம். ஃபீடு எப்படி இருக்கணும்னா, ரேஸ் டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக வெயிட் போடாத மாதிரி ஃபீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ரேஸ் டைமில் ஹெவி ஃபீட் போட தேவையில்ல. ஹெவி ஃபீட் போடாமல் நம்ம கரெக்டாக அந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலே புறாவோட ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கும், வெயிட்டும் அதிகமாக ஏறாது, புறாவும் நல்லா ரிட்டர்ன் ஆகும். சரி, இப்போ நம்ம அடுத்து நம்ம புறாவை ட்ரைனிங் பண்ண வீடியோவை பார்க்கலாம். எப்போயுமே ஃபஸ்ட்டு டாஸு ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுக்காம ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் ஏர் டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கேப்பில் விட்டிங்கன்னா புறா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணக்குள்ள 5 கிலோமீட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறதே நல்லது. நிறைய யங் பேர்ட்ஸ் இருக்குதுன்றதுனால இந்தமாரி ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஹை டாஸ் கொடுத்தோன்னா புறாங்களுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு ஏர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். அந்தமாரி டிஸ்டன்ஸில் தான் இப்போ நான் விட போகிறேன். புறா லிபரேட் பண்ணிவிட்டு எத்தனை புறா ரிட்டர்ன் ஆகுது, எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதையும் இந்த வீடியோலேயே நான் கடைசியில் எண்டில் போடுறேன், அதையும் பாருங்கள்.
இப்போ நம்ம புறாவை திறந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதான் நம்மளோட வேலை. புறாங்க எல்லாம் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் எத்தனை புறா ரிட்டர்ன் ஆயிருக்குன்றதை பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம பறக்க விட்ட பேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. மொத்தமாக நம்ம 22 பேர்ட்ஸ் விட்டுருந்தோம். எத்தனை பேர்ட்ஸ் வந்திருக்குன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலேயும் நிறையா ட்ரைனிங் வீடியோஸ், அப்புறம் லைவ் ரேஸ், அதை பற்றி எல்லாத்தையுமே போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். இன்னும் நிறையா ரேஸை பற்றின வீடியோஸ் எல்லாத்தையுமே லைவாகவே போடுறேன். இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் லைவ் ரேஸை பற்றிலாம் போட போகிறோம். அதையும் பார்த்து புறா எப்படி வருது, எந்தமாரி ரேஸ் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துக்கலாம். புறா டேக் பண்ணுறதையும் வீடியோ முடிஞ்சால் எடுத்து போடுறேன், அதையும் பாருங்கள். புறாவுடைய டேகிங் எப்படி இருக்குது அதையும் நான் கரெக்டாக பார்த்து சொல்லி விட்றேன் உங்களுக்கு. இந்த வீடியோ மோஸ்ட்டாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இப்போ நாங்கள் ட்ரைனிங் பண்ண போகிறோம், இல்லை ரேஸ் பண்ண போகிறோன்றது உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ரேசிங் பண்ணிவிட்டு அப்படி ஆல்ரெடி தெரிஞ்சவங்கன்றவங்களும் சொல்லுங்கள். வேறு எதனா இதில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரமாக பொறுமையாக என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் கைஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டிய வீடியோஸை நான் கரெக்டாக போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அதை பார்த்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.